திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேகர் பாபு திருப்பதி கோவிலுக்கு இணையாக திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கும் என தெரிவித்தார். நம்முடைய திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவில் HCL நிறுவனம் உபயதாரர்களை கொண்டு இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 100 கோடி ரூபாய் துறையினுடைய அந்த திருக்கோயிலின் சார்பிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட வழங்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மாத்திரமில்லாமல் பக்தர்கள் தங்கும் விடுதி துறையின் சார்பிலே ஒன்று பணி நிறைவுற்று இன்னும் 1 மாத காலத்திற்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. கடல் அலையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சீற்றத்தின் காரணமாக பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களை குறைப்பதற்கு 20 கோடி ரூபாய் செலவில் கடற்கரையில் கருங்கற்களை பதிக்கின்ற பணி நடந்து வருகின்றன. திருச்செந்தூரை பொறுத்தளவில் இந்த பணிகள் அனைத்தையும் 7/7/2025க்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது திருப்பதிக்கு நிகராக திருச்செந்தூர் இருக்கின்றது என்பதை நண்பர் அவர்களே சொல்லுகின்ற சூழல் ஏற்படும்.